முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக பள்ளி கல்வித்துறை சார்பில் பல்வேறு பள்ளி கட்டடங்களை திறந்து வைப்பது தொடர்ந்து நீலகிரி மாவட்ட மசினகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 3.52 கோடி மதிப்பில் தரம் உயர்த்தப்பட்ட கூடுதல் கட்டிடங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி 4 வகுப்பறைகள், அறிவியல் கட்டிடம் மற்றும் ஆண்கள் கழிவறை கட்டிடம் ஆகியவற்றை மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் மாணவர்களின் குறைபாடுகளை கேட்டு அறிந்து கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். வந்திருக்கும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும், நமது சிஓ அவர்களுக்கும், அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஓ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலில் என்ட்ரு ஆனோடனே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், எத்தனை கிளாஸ் ரூம்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த பாப்புலேஷன், இதுதான் என்னோட கேள்வியாக இருந்தது. இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில், இவ்வளோ அழகான பள்ளிக்கூடத்தில், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் மொத்தமாக 1 to 12 கிளாஸ் ரூமில் நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து 162 தான். அந்த 162ன்றது இட்ஸ் வெரி பெத்தட்டிக் நம்பர், ரொம்ப குறைவான ஒரு நம்பர். 12th இன்னைக்கு எழுத போகிறது வந்து வெறும் 14 குழந்தைகள். இவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஹானரபிள் சிஎம் திறந்து கொடுக்கும்பொழுது அதை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட் டு ஆல் த பிடிஏவாக இருந்தாலும் சரி, எஸ்எம்சியாக இருந்தாலும் சரி, எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்க எல்லாரும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறதா கேள்விப்பட்டோம். பட் இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது உங்களுக்கு மதிய உணவுலேருந்து காலை உணவுலேருந்து எல்லாமே கொடுக்கும் பொழுதும், கிரவுண்ட் கொடுக்கும்போது எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கிரவுண்ட் இருக்காது. ஸோ நமக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும்போதும், இப்படி ஒரு நல்ல டீச்சர்ஸ் இருக்கும்போதும், மை ஒன்லி ரிக்வெஸ்ட் யூஸ் ப்ளீஸ் கம் டு கவர்மெண்ட் ஸ்கூல். நம்மளோட டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ். உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வி வில் ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ். பட் அதை விட்டுட்டு இங்கே யாருமே இங்கே இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிறது வந்து இட் இஸ் கிரிமினல் குற்றம், உண்மையை சொல்லணும்னா. ஸோ இங்கே இருக்க ஊர் தலைவர் அவர்களுக்கும், இங்கே இருக்க எஸ்எம்சி பிடிஏ எல்லாருக்குமே வந்து என்னோட ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்ஷூர் தட் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட். 1. 2வது, நம்மளோட பாஸ் பர்சன்டேஜ் என்னங்க, 10th வந்துட்டு இங்கே போன வருஷம் படிச்சதில் 7 குழந்தைகள் ஃபெயில் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ரிக்வஸ்ட், இந்த ஸ்கூலில் வந்து 100% பாஸ் பர்சன்டேஜ் வரணும். நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்கிற மாதிரி தான், இந்த ஸ்கூலில் நீங்கள் 100% கொடுத்தீங்கன்னா த கன்சர்ன் டீச்சர் வி வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் யூ ஃபார் நல்லாசிரியர் விருது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் வில் ரெக்கக்னைஸ் யூ. அண்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், யார் இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வராங்களோ, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வராங்களோ, அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃப்ரம் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கை தட்டணும்னு நான் கொடுக்குறேன்னு சொன்னது கிடையாது, வாங்கிட்டு கை தட்டணும். யார் அதை வாங்குறீங்களோ, வாங்கினவங்களுக்கு இட் ஷுட் பி அ பிக் அப்ளாஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வில் டேக் அ ரைட் கலெக்டர் ஆஃபீஸ் எனிவேர். நான் ஸ்பெஷல் டூர் கூட ஸ்பான்சர் பண்ணுறேன் டு த கேர்ள் ஆர் பாய் ஹூ கெட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அதுவும் இந்த ஸ்கூல்லேருந்து வந்து ரொம்ப பெருமையான விஷயம், சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வீட்டில் உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு குழந்தை கூட படிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்கள் ஹெட்மாஸ்டருக்கு சொல்லுங்கள். ஹெட்மாஸ்டர் நடவடிக்கை இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். சமாளி கிடையாது, நீங்கள் ஃபோன் பண்ணிருக்கீங்க. அது எந்த கிளாஸ் இப்போ 10th வந்து யூ ஷுட் பி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, கங்க்ராட்ஸ் அகேன். நீங்கள் சார் 9th 10th 9th. ஸோ யூ வில் கெட், அவங்களோட கம்ப்ளீட் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் வர போறீங்கன்னு பார்க்கலாம். தெரியல, உங்களுக்கு போட்டி வேறு யாராவது இருக்காங்களா? So இது வந்து this is from my side to you. இதை விட பெருமை என்ன இருக்கும்? நீங்க கொடுங்க. ஒன்றும் இல்லை, வந்ததுக்கு சொன்னது. இந்த இன்சென்டிவ் வந்துட்டு ஒரு ப்ளஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக, சரியா? இதுவே டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் யாரு 10th 12th வரீங்களோ, இதை விட பெரிய அமௌண்ட்னு சொல்ல, இட் இஸ் அன் இன்சென்டிவ் ஃபார் யூ அண்ட் பெரிய ப்ரைஸ் கிடைக்கும், சரியா? ஸோ இந்த ஸ்கூல் எனக்கு பெருமையா இருக்கு, இன்னும் பெருசாக வரும்.